ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் கிராவல் பேக். சரிங்களா? ஸோ கிராவல் பேக்கிங்கில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கிராவல் பேக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கிராவல் பேக்கிங்னா என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு தின் லேயர். சரிங்களா? கோர்ஸ் மெட்டீரியலால் மேற்பட்ட தின் லேயர். சரிங்களா? இட் இஸ் ஃபார்ம்டு அரவுண்ட் தி ஸ்க்ரீன்டு போர்ஷன் ஆஃப் த வெல். ஸோ ஸ்க்ரீன்டு போர்ஷன் ஆஃப் த வெல் பக்கத்தில் we can form this gravel pack. சரிங்களா? ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கிராவல் பேக் இருக்குது. ஒன்று நேச்சுரல் கிராவல் பேக், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் கிராவல் பேக். சரிங்களா? ஸோ நேச்சுரல் கிராவல் பேக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நேச்சுரலி டெவலப்டு. ஸோ இட் கேன் பி ஃபார்ம்டு பை ப்ரொடியூஸ்டு பை ரிமூவிங் தி ஃபைன் சாண்ட் அண்ட் சில்ட் ஃப்ரம் தி நேச்சுரல் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸோ ஒரு வெள்ளை ஆஃப்டர் டெவலப் பண்ண வெல்லுக்கு அப்புறம் கோசர் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் அவங்க வெல் ஸ்க்ரீனில் இருக்கும் வெளில. சரிங்களா? அது வந்து ஒரு பெர்மியபிள் என்வலப்பாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம நேச்சுரல் கிராவல் பேக்குன்னு சொல்லுவோம். CU = D60/10. ஸோ நேச்சுரலி டெவலப்டு வெல்லுக்கு வந்து யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் சியூனா இட் இஸ் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ ஸ்லாட் சைஸ் வந்து யூனிஃபார்மிட்டி வந்து லெஸ் தென் 5 இருக்கணும். சரிங்களா? இட் ஷுட் ரிட்டைன் டு 40-50% ஆஃப் தி அக்விஃபயர் மெட்டீரியல். சரிங்களா? ஸோ அடுத்து இதோட யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கூட இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாட் சைஸ் ஷுட் ரிட்டைன் 30-50% ஆஃப் த அக்விஃபயர் மெட்டீரியல். 30-50% இருக்கணும். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் 5 அதிகமாக இருந்துச்சுன்னா, 5 கம்மியாக இருந்துச்சுன்னா 40-50% இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து ஆர்டிஃபிஷியல் கிராவல் பேக். ஸோ இட் இஸ் ரெக்வயர்ட் வென் அக்விஃபயர் மெட்டீரியல் இஸ் ஹோமோஜினியஸ். ஸோ அக்விஃபயர் மெட்டீரியல் ஹோமோஜினியஸாக இருந்துச்சுன்னா we can use the artificial gravel pack. ஸோ இதோட யூனிஃபார்மிட்டி CU less than 3 அண்ட் எஃபெக்டிவ் கிரெயின் சைஸ் less than 0.25 mm இருக்கணும். ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ எங்கெங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, it is recommended when natural formation consists of fine uniform sand or extensively laminated alternating fine medium coarse layer. சரிங்களா? யூனிஃபார்ம் சாண்ட், ஃபைன் யூனிஃபார்ம் சாண்ட் எங்கே இருக்குமோ அங்கே we can use the artificial gravel packs. ஸோ இந்த கிராவல் பேக்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இட் இன்க்ரீஸஸ் ஸ்பெசிஃபிக் ஈல்டு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஈல்டு ஆஃப் த வெல் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து ரெடியூசஸ் இன்க்ரஸ்டேஷன். சரிங்களா? இன்க்ரஸ்டேஷன்னா ஸோ அந்த வெள்ளை சுற்றி அந்த ஸ்க்ரீனை சுற்றி உப்பு, அந்த இரும்பு, இது தாதுக்கள்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, கனிமங்கள், அந்த மாதிரி போய் அந்த ஸ்க்ரீனில் அடைபடாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சரிங்களா? இது வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இன்க்ரீஸஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த வெல். ஸோ அப்புறம் சாண்ட் ஃப்ரீ வாட்டர் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அ ஹை ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் ஃபார் வெல் ஸ்க்ரீன். ஸோ ஹை ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை ப்ரொவைட் பண்ணும். ஸோ ப்ரிவென்ட்ஸ் கேவிங் இன், ப்ரிவென்ட்ஸ் டேஞ்சர் ஆஃப் கிளாகிங் ஆஃப் வெல் ஸ்க்ரீன். ஸோ கிளாகிங் ஏற்படுத்துறத தடுக்கும் நம்ம கிராவல் பேக்கிங் பண்ணுறதுனால. அதே மாதிரி இட் ஃபேசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வெல் கேசிங் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் இன் த ஷாலோ வெல்ஸ். சரிங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து. அடுத்து வந்து பேக் அக்யூஃபயர் ரேஷியோ. ஸோ பேக் அக்யூஃபயர் ரேஷியோனா என்ன? 50% சைஸ் ஆஃப் கிராவல் பேக் டிவைட் பை 50% சைஸ் ஆஃப் தி அக்யூஃபயர். ஸோ இதுதான் பேக் அக்யூஃபயர் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 4.0 எக்ஸீடிங் 9.0 லீட்ஸ் டு மூவ்மெண்ட் ஆஃப் சாண்ட். சாண்ட் 9.0 அதிகமாச்சு அப்படின்னா சாண்ட் மூவ்மெண்ட் இன் டு தி பெல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ பேக் ஆஃப் அக்யூரேஷன் ஷுட் பி வித்தின் தி 4.0. ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஷாலோ வெல்ஸ். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது ஷாலோ வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல? தேர் ஆர் 2 டைப்ஸ். ஸோ ஒன்று ஷாலோ வெல்ஸில் 2 டைப் இருக்குது. ஷாலோ வெல்ஸ், இன்னொன்று டீப் வெல். ஷாலோ வெல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் வெல் ஆர் டியூபெல்ஸ் சொல்லுவோம். ஸோ டீப் வெல்னால் உங்களுக்கு டியூபெல் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது வந்து less than 50 மீட்டர் இன் டெப்த்து. சரிங்களா? அதுதான் ஷாலோ வெல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து greater than 15 மீட்டர், அதை தான் டீப் வெல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஷாலோ வெல்ஸ் இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் டிக்கிங், போரிங், டிரைவிங் அண்ட் ஜெட்டிங். சரிங்களா? இந்த 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து டிக்கிங். ஸோ டிக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிக் அண்ட் ஷவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதை இம்ப்ளிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணி டிக் பண்ணுவோம் ஒரு போரிங்கை. ஸோ ஒரு பெரிய வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே கிளாம் ஷெல் இல்லைனா ஆரஞ்சு பீல் பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா அப் டு 20 மீட்டர் ஆர் மோர். சரிங்களா? அதுக்கு வி கேன் யூஸ் திஸ். அதோட டயாமீட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கிங் 1 to 10 மீட்டர். ஸோ இது லைன்டு வித் கேசிங் பிரிக் ஆர் காங்க்ரீட். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய கிணறுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சுற்றி. அதே மாதிரி கேசிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, காங்க்ரீட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க வெல்ஸில். பெர்மியபிள் அக்யூஃபயர் ஈல்டு வந்து 2500 to 7500 மீட்டர் கியூப் பெர் டே இருக்கும். ஸோ டொமஸ்டிக் டக் வெல் ஈல்டு பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் கியூப் பெர் டே இருக்கும். ஸோ வெல் ஈல்டை பொறுத்த வரைக்கும் டக் வெல் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் இண்டிவிஜுவல் வாட்டர் சப்ளைஸ் இன் ஏரியாஸ் கண்டெய்னிங் அன்கன்சாலிடேட்டட் அண்ட் அலுவியல் டெபாசிட். சரிங்களா? அன்கன்சாலிடேட் அலுவியல் டெபாசிட்டை இது பண்ணும். கிராவல் இஸ் பேக் ஃபில்டு அரவுண்ட் தி கர்ப் அண்ட் அட் தி பாட்டம் ஆஃப் தி வெல் டு கண்ட்ரோல் தி சாண்ட் என்ட்ரி. சரிங்களா? கிராவல் வந்து
பேக் ஃபில் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அது பாட்டம் ஆஃப் த வெல்லையும் பேக் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா சாண்ட் வந்து உள்ளே என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து போரிங். ஸோ போரிங்கை பொறுத்த வரைக்கும் வி கேன் யூஸ் தி ஆகஸ். ஏன் அன்கன்சாலிடேட் ஃபார்மேஷன் ஆகஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஆகஸ் இப்படி தான் இருக்கும், ஆகஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 டைப் இருக்குது இதில். உங்களுக்கு ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஆகஸ் இருக்கும், பவர் ட்ரிவன் ஆகஸ் இருக்கும் சரிங்களா. இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹேண்ட் ஆகர். ஸோ இது ஸ்பைரல் ஆகர். எதுக்கு ஸ்பைரல் ஆகர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு ரிமூவ் தி ஸ்டோன்ஸ் ஆர் போல்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தி ஸ்பைரல் ஆகர்ஸ். ஸோ ஹேண்ட் போர்ட் வெல்ஸ் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், அதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் சரிங்களா. அடுத்து பவர் ட்ரிவன் ஆகர்ஸ். ஸோ பவர் ட்ரிவன் ஆகர்ஸில் வந்து அதே மாதிரி ஸ்பைரல் இருக்கும், ஸ்பைரல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ ஸ்பைரல் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹோல் டு தி சர்ஃபேஸ். அதே மாதிரி ஸ்க்ரூ கன்வேயர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த கட்டிங்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ மண் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பைரல் ஆகர் இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரிமூவ் பண்ணல பவர் ட்ரிவன் ஆகர்ஸில் அந்த போல்டர்ஸ் அந்த மண்ணெல்லாம் எல்லாமே வெளில வந்துடும் சரிங்களா. ஸ்க்ரூ கன்வேயர் யூஸ் பண்ணி வெளில அமுத்திடுவாங்க. ஸோ ஆகர்ஸ் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் வென் தேர் இஸ் அ ஸ்டிக் ஃபார்மேஷன். ஸ்டிக் ஃபார்மேஷனாக இருந்தால் ஆகர்ஸ் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. அடுத்து டிரைவிங். It is a series of connected length of pipes. It is driven by repeated impacts into the ground to depth below water table. சரிங்களா, depth below the water table. அடுத்து it is driving done by the sledge, drop hammers or air hammers. இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த இதில். ஸோ இதோட டயா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 to 10 சென்டிமீட்டர் இருக்கும், டெப்த் லெஸ் தேன் 15 மீட்டரில் இருக்கும் சரிங்களா. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க? ஒன்லி இன் அன்கன்சாலிடேட்டட் ஃபார்மேஷன்ஸில் சரிங்களா. இதோட ஈல்டு 100 to 250 மீட்டர் கியூப் சரிங்களா பெர் டே. அதே மாதிரி இந்த செக்ஷன் டைப் ஆஃப் பம்ப்ஸ் ஆர் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தி வாட்டர். ஸோ இந்த பம்ப்ஸ் வந்து வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸஸ். A series of connected wells driven by suction header to a single pump known as a well point system. ஸோ வெல் பாயிண்ட் சிஸ்டம்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஸோ சீரீஸ் ஆஃப் கனெக்டட் வெல்ஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பம்பில் வந்து அவுட்புட் எடுக்குன்னா அதை வெல் பாயிண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன், மினிமம் காஸ்ட், இதுதான் அட்வான்டேஜஸ். ஸோ இதில் பாருங்கள் தெரியும், ஹேண்ட் பம்பு, வெயிட் இம்பேக்ட் சாயில், டாப் சாயில், இது சப் சாயில், இங்கே தான் வாட்டர் பேரிங் ஃபார்மேஷனு, இதுதான் அந்த வெல் பாயிண்ட் சரிங்களா. தெரியுதா? ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் பார்ட், ஜெட்டிங். ஸோ ஜெட்டிங் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அன்கன்சாலிடேட்டட் ஃபார்மேஷன்ஸ்க்கு வி கேன் யூஸ் தி ஜெட்டிங் மெத்தட். இதோட ஸ்மால் டயமீட்டர் ஹோல்ஸ் 3 to 10 சென்டிமீட்டர், டெப்த் வந்து கிரேட்டர் தேன் 15 மீட்டராக இருந்தால் வி யூஸ் தி ஜெட்டிங் மெத்தட். ஸோ இதில் வந்து ஸ்மால் ஈல்டு தான் இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்ட் ஹோல்ஸ், அப்சர்வேஷன் வெல்ஸ் அண்ட் வெல் பாயிண்ட் சிஸ்டம் சரிங்களா. அப்சர்வேஷன் வெல்ஸ் ஏதாவது இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வி கேன் யூஸ் தி ஜெட்டிங் மெத்தட் சரிங்களா. ஸோ இதுதான் ட்ரில்லிங் பிட்ஸ் பார்த்துவோங்க. So the casing extends below the water table. Well pipe with attached screen is lowered to bottom of the hole inside the casing. ஸோ வெல் பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் கேசிங்குள்ளே. ஸோ அதே மாதிரி அவுட்டர் கேசிங் இஸ் ரிமூவ், கிராவல் இஸ் இன்சர்டட் இன் அவுட்டர் ஸ்பேஸ், ஷாலோ ஜெட் வெல் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அவுட்டர் கேசிங்கில் வந்து ஒரு கிராவல் பேக் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா, ஸோ அவுட்டர் ஸ்பேஸில். ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட்ஸ், ஜெட்டிங், டிரைவிங், பவர் டிரைவன் ஆகர்ஸ், போரிங் சரிங்களா. அடுத்து டிக்கிங். ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு திஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் டீப் வெல்ஸ். ஸோ டீப் வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஷாலோ வெல் பற்றி பார்த்தோம். இப்போ டீப் வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட் கேன் பி டிவைடட் இன்டூ பெர்குஷன் ட்ரில்லிங், கேபிள் டூல் ட்ரில்லிங் சொல்லுவோம், ரோட்டரி ட்ரில்லிங், ரோட்டரி பெர்குஷன் ட்ரில்லிங் சரிங்களா. ஸோ பெர்குஷன் ட்ரில்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு விதமாக சொல்லலாம், கேபிள் டூல் ஆர் ஸ்டாண்டர்ட் ட்ரில்லிங் சொல்லுவோம். இது எந்த ஏரியாவுக்கு சூட்டபிள் பார்த்தீங்கன்னா அலுவியல் ஃபார்மேஷன், இது இம்பார்ட்டன்ட். ஸோ பெர்குஷன் ட்ரில்லிங் இஸ் யூஸ்டு ஃபார் எந்த ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் சூட்டல் ஃபார் டேஸ் ஃபார்மேஷன் கேட்டுருவாங்க. அலுவியல் ஃபார்மேஷன் ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. பாருங்கள், ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரில்லிங் ரிக்கு, பெர்குஷன் டூல்ஸு அண்ட் பேலர்லாம் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் இது வந்து ஒரு ரெசிப்ரோகேட்டிங் மோஷன். பெர்குஷன் ட்ரில்லிங் பொறுத்த வரைக்கும் ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் தான். ஷார்ப் சிசல் எட்ஜ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஏர்த்தை, அதாவது சாண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணி ஹார்டராக போல்டர்ஸை பிரேக் பண்ணி நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோட ட்ரில் பிட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 மீட்டர். ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1500 kg. ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ட்ரில்லிங் ஹோல்ஸ் அப் டு 8 to 16 சென்டிமீட்டர் டயா சரிங்களா. 8 to 16 சென்டிமீட்டர் டயாக்கு வி கேன் யூஸ் திஸ் பெர்குஷன் ட்ரில்லிங் மெத்தட். டெப்த் வந்து 6 மீட்டர் சரிங்களா. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் consolidated rock material இருந்தாலும் we can use the percussion drilling method. So the least effective in unconsolidated sand and gravel formation. least effective இருக்கும் எங்கே சாண்டும் அண்ட் கிராவல் ஃபார்மேஷன் இருக்கிற இடத்துல. ஸோ ட்ரில் கட்டிங் ஆர் ரிமூவ் த பேலராக சாண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணி we can use the remove the
சாண்ட்ஸ் சரிங்களா. ட்ரில் கட்டிங்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் டயக்ராம் இது. ஸோ இது கிரவுண்ட் சர்ஃபேஸ், இதுதான் அந்த கேபிள், இந்த டூல் ஸ்ட்ரிங், ட்ரில் பிட் சரிங்களா. ரீப்ளேஸ்டு பை பேலர் ஆர் சாண்ட் பம்ப் வென் கட்டிங் அக்குமுலேட்டர் அட் த பாட்டம் ஆஃப் த ஃபோல். இட் கேன் ரீப்ளேசபிள். இது கேசிங் பைப்பு. ஸோ அப்போர்ட் அண்ட் டவுன்லோட் மூமெண்ட் சரிங்களா. இதில் தான் ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துரும் சாண்ட் கட்டிங்லாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹைலி versatile இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜியாலஜி கண்டிஷன்ஸ். ஸோ ஹைலி இட் இஸ் versatile. ஸோ மினிமம் வாட்டர் தேவைப்படும் ட்ரில் பண்ணுறதுக்கு. ஸோ அக்யூரேட் சாம்பிளிங்காக இருக்கும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஈஸி ரிப்பேர் ஆஃப் ரிக் அண்ட் டூல்ஸ். ஸோ இதுதான் மேஜர் சரிங்களா. ஸோ போரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இந்த பெர்குஷன் ட்ரில்லிங் வந்து இட் இஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ் சரிங்களா. அதே மாதிரி ரஃப் செக் ஆன் வாட்டர் குவாலிட்டி அண்ட் yield ஃப்ரம் ஈச் வாட்டர் பியரிங் ஸ்டேட்டம் சரிங்களா. யூ கேன் ஈஸிலி செக் தி வாட்டர் பியரிங் ஸ்டேட்டம். ஸோ அதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்லோவர் ட்ரில்லிங் ரேட். ஸோ வேகமாக பண்ண முடியாது, ஸ்லோவராக தான் பண்ண முடியும். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் ட்ரில்லிங் டெப்த், ரொம்ப டெப்த்து போக முடியாது. இட் இஸ் நெசசிட்டி ஆஃப் டிரைவிங் கேசிங் வித் ட்ரில்லிங் இன் அன்கன்சாலிடேட்டட் ஜியாலஜிக்கல் ஃபார்மேட். அதே மாதிரி டிஃபிகல்ட்டி இன் புல்லிங் கேசிங் ஃப்ரம் த டீப் போர்ஹோல்ஸ். ஸோ கேசிங் பைப் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் டீப் போர்ஹோல்ஸில். ஸோ இதெல்லாம் தான் பெர்குஷன் ட்ரில்லிங் சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் ரோட்டரி ட்ரில்லிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும். ஸோ நீங்கள் நம்ம அந்த கோர்சஸில் போயிட்டு பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரிவைசன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஃப்ரீ டைமில் அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஹெவி ரிவிஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸ் உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.